ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெட், அதாவது பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பள்ளி கல்வித்துறையிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்திங்கன்னா என்ன நிகழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் அதாவது டெட் பேப்பர் 2 அதோட முடிவுகள் அனைவருக்கும் தெரியுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு எந்த லெவலில் இருக்குதுன்னு ஒரு சிலருக்கு தெரியாதுங்க. அதாவது நியமன தேர்வை கண்டென்ட் பண்ணிட்டாங்க, நியமன தேர்வை வைப்போம் 100% வைப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நியமன தேர்வு எப்போ சார் வைப்பாங்க அப்படின்னா, நியமன தேர்வு கூடிய சீக்கிரத்தில் வந்துடுச்சுங்க. நியமன தேர்வு பார்த்திங்கன்னா எப்போது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, நியமன தேர்வு கூடிய சீக்கிரம், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளியாகிடுச்சிங்க. ஆனால் அது இல்லைங்க, மே 12 to 18 தேதிக்குள்ளே வைக்க ஆணைகள் வந்துடுச்சுங்க. கிட்டத்தட்ட 15,000 ஆசிரியர்களை உடனடியாக நியமனம் செய்யணுன்ற ஆர்டரும் வந்திருக்குங்க. அதையும் மறந்துடாதீங்க. ஏன்னா உடனடியாக 15 ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, 2022-23 கல்வியாண்டு பார்த்திங்கன்னா முடிவடைகிற நிலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 ஆசிரியர்கள் ஓய்வு பெறுறாங்க. இந்த ஓய்வு பெற இடங்களை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் எல்லாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியுங்க. பட் பாஸ் பண்ணது என்னமோ 6% பேர் தானே. அதுலேருந்து எப்படி எடுக்கிறது? நியமன தேர்வை ரத்து செஞ்சாவது இருக்கிறவனை அப்படியே ஆசிரியராக மாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் எல்லாமே வந்துருந்துச்சுங்க. இடைநிலை மற்றும் மேல்நிலை ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா தகுதி தேர்வின் மூலம் மட்டுமே நியமிக்கப்படணும், நியமன தேர்வுன்னு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் பரவிட்டு இருந்துச்சுங்க. பட் அதை எல்லாமே பார்த்திங்கன்னா புறந்தள்ளிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நியமன தேர்வுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். இது கிட்டத்தட்ட மே 12 to 18 தேதிக்குள்ள முடிக்க உத்தரவுகள் வந்துடுச்சுங்க. இது மட்டும் இல்லைங்க, யூஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்திங்கன்னா 2012 பேட்சுக்கு மட்டும் நடக்கும் அப்படின்ற அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகி இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா வேக்கன்சி பார்த்திங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அதாவது காலியிடங்கள் அதிகரிக்க 100% வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் படிக்க இப்போ ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் நியமன தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நியமன தேர்வு கூடிய சீக்கிரத்தில் வந்துடுச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்று பார்த்திங்கன்னா கணக்கு போட்டிங்கன்னா இன்னும் 20 நாட்கள் கூட இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நியமன தேர்வு வந்தது அப்படின்னா அந்த 6% பேர் தான் பாஸ் பண்ணுற அளவுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா எல்லாமே தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.